அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. சரிங்களா? இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் ஒரு 2 முக்கியமான ஸ்கீம் அப்டேட் வந்து அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன ஸ்கீம்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்புடன் வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. ஒரு ஆதங்கமாவே இருந்ததுங்க. அதற்கான ஒரு ஸ்கீம் அப்டேட்டுமே அரசு தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? என்னன்னா 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு? தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு? தகுதி உள்ளவங்க என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்கன்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதற்கான காரணமும் தெளிவான விளக்கமும் குடுத்திருக்கிறாங்க. அதேபோல தகுதி இல்லாதவங்க என்ன காரணம்? அதற்கான தெளிவான விளக்கமும் குடுத்திருக்கிறாங்க. 2 தகவலும் நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்கீம் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே பயிர்க்கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்வதற்காக, தள்ளுபடி தொகையாக கிட்டத்தட்ட ரூ. 1477 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. தள்ளுபடி தொகைக்காக. மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 17,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ஸ்கீம் அப்டேட்ட பத்தி தான் இந்த ஒரு வீடியோல மெயினா துல்லியமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 1 1/2 வருஷம் தான் வந்து இன்னும் திமுக ஆட்சி இருக்கு. அதற்காக வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துக்காக இந்த வேளாண்மை துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே விவசாயிகளுக்கும், எல்லாமே மக்களை ஏழை எளிய மக்கள் பயன்பாட்டுக்காக தான். சரிங்களா? நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு. ஸோ அதே மாதிரி வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பதற்கு, மாடு வளர்ப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னு அடுத்தடுத்த ஸ்கீம் அப்டேட்ல தொடர்ந்து பார்க்கலாங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷனு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு? தகுதியற்றோர் யாரு? பட்டியலை தயாரிக்க இதுக்காக ஒரு குழுவே அமைச்சிருக்கிறாங்க. துணை செயலாளர் மத்தியில. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சரிங்களா? யாரெல்லாம் வந்து நகைக்கடன் பெற தகுதியுள்ள நபர்கள் யாரு? அதற்கான காரணமும் சொல்றாங்க பாருங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கான தெளிவான விளக்கமும் இங்க பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா
நகை கடன் பெற தகுதியில்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் இங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கான காரணமும் மென்ஷன் பண்றாங்க. என்னன்னா, குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க வேலை செய்யக்கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளுமே வேண்டாத குடும்ப அட்டை வச்சிருக்காங்க இல்லையா, என்பிஹெச்ஹெச் எஸ்சி கார்டு, என்பிஹெச்ஹெச் எஸ்சிஏ கார்டு, இந்த 2 வகை அட்டை வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி 2021க்கு அப்புறம் நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? 2ல ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். அடுத்ததா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை ஓகேங்களா 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் ஓகேங்களா நகைக்கடன் சொல்லி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நகைக்கடன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகை வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ரேஷன் அட்டை வச்சிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து தமிழ்நாடு இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான நகைக்கடன் தள்ளுபடி வந்து வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து தள்ளுபடி ஆகிரும். ஸோ அதற்கப்புறம் நீங்க போயிட்டு உங்களுடைய நகைகளை மீட்டு எடுத்துக்கலான்றதான் இந்த ஒரு வீடியோ அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசும் ஆணையிட்டிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விவசாய கடன்களுக்காக வாங்கியிருப்பாங்க இல்லையா பயிர்க்கடன், அந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுவுமே தள்ளுபடி ஆக போகுதுங்க. எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான் இது. அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதையுமே நீங்க மீண்டும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம், ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.